கால் நூற்றாண்டை கடந்து அந்த மாவீரர்களை நாம் நினைந்து அவர்கள் சிந்திய ரத்தத்திற்கு, அவர்கள் செய்த ஈகத்திற்கு நாம் நன்றி செலுத்தும் வகையில இந்த வீர வணக்க நிகழ்வை ஒருங்கிணைத்து ஒவ்வொரு ஆண்டும் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த மாவீரர்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்காக சாதி வெறியர்களால் படுகொலை செய்யப்படவில்லை. நிலத்தகராறு அல்லது தனிப்பட்ட நபர்களுக்கு இடையிலான கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை அல்லது அணுகுமுறைகளால் ஏற்பட்ட முரண்களால் உருவான மோதல் என்கிற அடிப்படையில் மேலவளவு முருகேசனும் அவரோடு படுகொலை செய்யப்பட்ட தோழர்களும் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்காக உயிரிழந்தவர்கள் அல்ல, அல்லது சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு ரவுடித்தனமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு அதனால் ஏற்பட்ட மோதல்களில் உயிரிழந்தவர்கள் அல்ல. சமூக நீதிக்கான ஒரு அறப்போரை மேலவளவு மக்கள் முன்னெடுத்தார்கள். அரசியல் களத்தில் எமக்கான உரிமைகள், சட்டப்பூர்வமான உரிமைகள் நிலைநாட்டப்பட வேண்டும். தலையே உருண்டாலும் அது பற்றி கவலை இல்லை, உயிரை இழப்பதற்கும் நான் தயார் என்ற துணிச்சலோடு களவாடிய போராளிகள் தான் மேலவளவு முருகேசன் தலைமையில் இந்த களத்திலே பலியானவர்கள். யார் யாரையோ மாவீரர்கள் என்று நாம் சொன்னாலும் இந்த மாவீரர்கள் என்ற சொல்லுக்கு 100 விழுக்காடு பொருத்தமானவர்கள், உரித்தானவர்கள் மேலவளவு போராளிகள் தான். குறிப்பாக மாவீரன் மேலவளவு முருகேசன் தான். எதேச்சையாக 2 நபர்களுக்கு இடையிலே நடந்த மோதலில் தாக்கப்பட்டு உயிரிழந்தவன் அல்ல. சாதி வெறியர்கள் சட்ட அறிவு இல்லாமல், சமூக விழிப்புணர்வு இல்லாமல், அரசியல் புரிதல் இல்லாமல், சாதி பித்து மட்டுமே தலைக்கேறிய நிலையில் தமது ஆதிக்கத்தை நிலைநாட்ட வேண்டும் என்கிற ஆணவத்தில் மேலவளவு ஊராட்சியை தனித்தொகுதியாக ஒதுக்கக்கூடாது என்ற கோரிக்கையை வைத்தார்கள். அது ஒரு அறியாமையில் எழுந்த கோரிக்கை, ஆணவத்தில் எழுந்த கோரிக்கை என்பது ஒரு புறம் இருந்தாலும் அது அரசியல் அறியாமையால் முன்வைக்கப்பட்ட ஒரு கோரிக்கை. இந்தியா முழுவதும் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் நடைமுறைக்கு வருகிறது. அந்த சட்டம் வருவதற்கு முன்பு உள்ளாட்சி அமைப்புகளிலே இடஒதுக்கீடு கிடையாது. சட்டமன்ற தேர்தல்களில் இடஒதுக்கீடு உண்டு, நாடாளுமன்ற தேர்தல்களில் இடஒதுக்கீடு உண்டு. எஸ்சி எஸ்டி என்கிற பட்டியல்படுத்தப்பட்ட சாதிகளுக்கு அகில இந்திய அளவில் சட்டமன்ற தேர்தல்களிலும் நாடாளுமன்ற தேர்தல்களிலும் இடஒதுக்கீடு உண்டு. அரசியலமைப்பு சட்டப்பூர்வமாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். 1932 ஆண்டு செப்டம்பர் திங்கள் 24ஆம் நாள் எரவாடா சிறைச்சாலையில் காந்தியடிகளோடு நடத்திய பேச்சுவார்த்தையின் விளைவாக அவர் கையெழுத்திட்ட பூனா ஒப்பந்தத்தின் மூலம்
உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு உரிமைதான் சட்டமன்ற தேர்தல்களிலும் நாடாளுமன்ற தேர்தல்களிலும் இந்த மக்களுக்கான இடஒதுக்கீடு என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. உள்ளாட்சி அமைப்புகள் அப்போது அரசின் கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருந்த காலம். அந்தந்த ஊர்களில் இருக்கிற ஆதிக்க சாதிகளை சார்ந்தவர்கள்தான் ஊராட்சி தலைவர்களாக அவர்களே அறிவித்துக் கொள்வார்கள், தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். அதற்கு தேர்தல் என்பது கிடையாது. அதற்கு சட்டப்பூர்வமான வரையறைகள் எதுவும் கிடையாது. ஒரு ஊரில் எந்த சாதி பெரும்பான்மையாக இருக்கிறதோ, எந்த சாதியை சார்ந்தவர்கள் ஆதிக்கம் செய்கிறார்களோ அவர்கள் அந்த கிராமத்தின் பரம்பரையான ஊர் தலைவராக, ஊராட்சி தலைவராக இருந்து வருகிற நடைமுறை தொடர்ந்தது. அதிலே ஒரு திருத்தம் கொண்டு வர வேண்டும், அரசின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும், சட்ட வரையறையை கொண்டு வர வேண்டும் என்று நாடாளுமன்றத்திலே அவ்வப்போது கேள்விகள் எழுந்தன, விவாதங்கள் நடந்தன. அதன் அடிப்படையில் ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்த போது கொண்டுவரப்பட்ட சட்டம் தான் பஞ்சாயத் ராஜ், நகர்பாலிகா என்கிற 2 சட்டங்கள். பலமுறை நான் இதை பேசியிருந்தாலும் கூட மீண்டும் மீண்டும் இந்த அரசியல் புரிதலை நாம் பெற வேண்டியிருக்கிறது. புதிய இளைய தலைமுறையினருக்கு இதை சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது, அறிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. சட்டப்படியான வரையறையை கொண்டு வர வேண்டும் என்கிற விவாதங்களை அடுத்து உருவான சட்டங்கள் தான் பஞ்சாயத் ராஜ் சட்டம், நகர்பாலிகா சட்டம். பஞ்சாயத் ராஜ் என்பது ஊரகங்களில், கிராமப்புறங்களில் நடைபெறுகிற தேர்தலுக்கான சட்டங்கள். நகர்பாலிகா என்பது டவுன் பஞ்சாயத், முனிசிபாலிட்டி என்கிற நகர்ப்புறங்களுக்கான தேர்தல்களுக்கு உருவாக்கப்பட்ட சட்டங்கள். இந்த சட்டங்களில் முதல் முறையாக பெண்களுக்கும் இடஒதுக்கீடு வந்தது. எஸ்சி எஸ்டி என்கிற ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் டிரைப்ஸ், இந்த சமூக பிரிவினருக்கும் இடஒதுக்கீடு சட்டப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்டது. இந்த சட்டம் 1989 நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டவை, நடைமுறைக்கு வந்தது. நாடாளுமன்றத்திலே சட்டங்களை இயற்றினாலும் கூட அந்த சட்டங்களுக்கு விதிமுறைகள் வரையறுக்க வேண்டும் என்பது ஒரு சட்ட வரையறை. ஆக்ட் என்பது வேறு, ரூல்ஸ் என்பது வேறு. ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு விதிமுறைகளை வரையறுக்க வேண்டும். அது 1995 தமிழகத்தில் வரையறுக்கப்பட்டது. 89 சட்டம் வந்தது, ஆக்ட். யூனியன் கவர்மெண்ட், டெல்லியிலே இருக்கிற ஒன்றிய அரசாங்கம், இந்திய அரசாங்கம் அந்த சட்டத்தை நிறைவேற்றியது. 5-6 ஆண்டுகளுக்கு பிறகுதான் தமிழ்நாட்டிலே அந்த சட்டத்திற்கான வரையறைகள் வந்தன. அதன் பிறகுதான் இம்ப்ளிமெண்ட், நடைமுறைக்கு வந்தது. அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற அந்த சூழலில் தான் உள்ளாட்சி தேர்தலும் அறிவிக்கப்பட்டது. 1990 இந்த இயக்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்ற நான், தேர்தல் பாதை நமக்கு வேண்டாம், பொது வாழ்க்கையில் கட்சி தொடங்குகிற போதே முதலமைச்சர் கனவோடு பலரும் கட்சி தொடங்குகிறார்கள். அடுத்த முதலமைச்சர் நாங்கள் தான் என்று ஒவ்வொருவரும் அறிவித்துக் கொள்கிற நிலைகளை நாம் பார்க்கிறோம். ஆனால் திருமாவளவன் பொது வாழ்க்கைக்கு வந்தபோது அரசியல் பதவி தேவையில்லை, மக்களுக்காக தியாகம் செய்வோம், சட்டமன்றத்துக்கு போவோம் என்று நாம் பேசவில்லை, சிறைச்சாலைகளுக்கு செல்வோம் வாருங்கள் என்று சொன்னோம். என்னை நம்பி என் பின்னால் வருகிற தோழர்கள் கழுத்திலே பூமாலை விழும் என்று எண்ணி வர வேண்டாம். கைகளில் விலங்குகள் மாற்றப்படும்,
அதை புரிந்து கொண்டு வாருங்கள். சட்டமன்றத்திற்கு செல்வோம் என்று கற்பனைகள் வேண்டாம். சிறைச்சாலை செல்வதற்கு தயாராக வாருங்கள். 1990 எனக்கு 27 வயது. நான் ஒரு அரசு ஊழியர். அப்போது நான் செய்த பிரகடனம் இதுதான். வாழ்க்கையை முழுமையாக மக்களுக்கு ஒப்படைக்க தயாராக உள்ள இளைஞர்களே, உங்களை என் உயிரின் உயிராக நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்னோடு அணிதிரண்டு வாருங்கள். கிராமம் கிராமமாக செல்லுவோம். மக்களை அமைப்பாக்குவோம். அரசியல் படுத்துவோம். புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாவேலி, மார்க்ஸ் போன்ற மனிதர்களின் கொள்கைகளை மக்களுக்கு எடுத்துச் சொல்வோம். இதுதான் என் தொடக்க கால பிரகடனம் அறிவிப்பு. நான் பொது வாழ்க்கையிலே அடியெடுத்து வைத்த காலத்தில் இப்படித்தான் இயக்கத் தோழர்களை நான் ஈர்த்தேன், அழைத்தேன், அமைப்பாக்கினேன். அப்போது தேர்தல்களில் பங்கேற்கிற நிலைப்பாடு எதுவும் கிடையாது. தேர்தலை புறக்கணிக்கிற காலத்தில் உள்ளாட்சி தேர்தல் வந்தது. உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் மேலவளவு ஊராட்சி தலித்துகளுக்கு என்று ஒதுக்கப்பட்டது. இது சட்டப்படி நிகழ்ந்தது. யாரும் கோரிக்கை வைக்கவில்லை. மேலவளவிலே வாழக்கூடிய இந்த எளிய மக்கள், தலித் மக்கள், எங்கள் ஊராட்சியை எங்களுக்கு ஒதுக்குங்கள் என்று கேட்கவில்லை. இந்த மாவட்டத்தில் அதிகப்படியான மக்கள் தொகை கொண்ட ஊராட்சிகள் எவை எவை என்று அடையாளம் காணுகிற போது, இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் இத்தனை ஊராட்சிகளை இந்த மதுரை மாவட்டத்தில் தனித்தொகுதிகளாக அறிவிக்கப்பட வேண்டும் என்கிற கட்டாயத்தின் அடிப்படையில் மதுரை மாவட்ட ஆட்சியர் தன்னுடைய அதிகார வரம்புக்கு உட்பட்டு எடுத்த முடிவு மேலவளவு ஊராட்சி தலித்துகளுக்கானது என்பது. இதுதான் அரசியல் அறிவு. இதை தெரிந்திருந்தால், இதை தெரிந்தவர்கள் அவர்களுக்கு தலைவர்களாக இருந்திருந்தால் அவர்களுக்கு எடுத்துச் சொல்லி இருப்பார்கள். பாவம், தலைவர்களுக்கே அந்த அரசியல் புரிதல் இல்லை. அதுதான் சிக்கல். அதுதான் சிக்கல். தமிழ்நாட்டிலே 30 மாவட்டங்கள், அன்றைக்கு 28 மாவட்டங்கள் தான், இன்றைக்கு 32 மாவட்டங்கள். அந்த மாவட்டங்களில் எல்லா மாவட்டங்களிலும் தனித்தொகுதிகள் ஏற்கப்பட்டு விட்டன. எங்கேயும் எதிர்ப்பு இல்லை. மதுரை மாவட்டத்தில் மட்டும்தான் பாப்பாப்பட்டி, கீரிப்பட்டி, கொட்டக்காட்சியந்தல், மருதங்குடி மற்றும் மேலவளம், இந்த 5 ஊராட்சிகளில் மட்டும் தலித்துகள் விண்ணப்பம் செய்யக்கூடாது என்று சாதி வெறியர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். தலித்துகள் அதனால் மேலவளவை தவிர பிற ஊராட்சிகளில் மனு போடுவதற்கே தயாராக இல்லை. அச்சப்பட்டு பின்வாங்கினார்கள். அந்த நேரத்தில் துணிச்சலாய் ஒருவன் எழுந்தான். அவன்தான் மாவீர மேலவளவு முருகேசன். நாங்கள் கேட்கவில்லை. அரசு ஒதுக்கி இருக்கிறது. அரசு ஒதுக்கிய தனித்தொகுதியிலே வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் இந்த ஊரைச் சேர்ந்த சாதியவாதிகள் மந்தையிலே கூட்டம் போட்டு இந்த தலித் மக்களை அழைத்து யாரும் மனு போடக்கூடாது, நாங்கள் இதை பொது தொகுதியாக மாற்றப் போகிறோம், அதற்கான போராட்டத்தை அறிவிக்கப் போகிறோம், யாரும் மனு போடக்கூடாது என்று அச்சுறுத்தினார்கள். மீறி மனு போட்டால் தலை இருக்காது என்று எச்சரித்தார்கள். அப்படிப்பட்ட அச்சுறுத்தலையும் தாண்டி சட்டப்பூர்வமாக எங்களுக்கென்று ஒதுக்கப்பட்டிருக்கிற தனித்தொகுதியிலே வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு கூட எங்களுக்கு உரிமை இல்லையா? தலையே போனாலும் வேட்புமனு தாக்கல் செய்வேன். 100 விழுக்காடு மாவீரன் என்கிற இந்த சொல்லுக்கு பொருத்தமானவன் மேலவளவு முருகேசன். அதிகாரிகள் எந்த பாதுகாப்பையும் தர தயாராக இல்லை. சாதி வெறியர்களுக்கு எடுத்துச் சொல்ல தயாராக இல்லை. அவர்களுக்கு அறிவுறுத்துவதற்குரிய ஆற்றல் அவர்களிடத்திலே இல்லை.
நீ தலைகீழாக நின்னாலும் இதை மாற்ற முடியாது என்று சொல்ல ஆள் இல்லை. அவர்களை வழிநடத்தக்கூடிய தலைவர்களுக்கும் அந்த புரிதல் இல்லை. நீங்க இப்படி எல்லாம் கேட்க முடியாது. இந்தியா முழுக்க ரிசர்வ்டு கான்ஸ்டிட்யூன்சி இருக்கிறது. தாழ்த்தப்பட்ட தலித் மக்களுக்கு என்று ஒதுக்கப்படுகிற தொகுதிகளில் அவர்கள்தான் போட்டியிட முடியும். 10 ஆண்டுகளுக்கு அவர்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் வேறு யாரும் கேள்வி எழுப்ப முடியாது. மீண்டும் மறுவரையறை செய்கிற போதுதான் 10 ஆண்டுகளுக்கு பிறகுதான் மறுவரையறை என்பது நடக்கும். இதெல்லாம் சட்ட அறிவு, அரசியல் அறிவு, இதுவெல்லாம் இல்லை. அவர்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடியவர்கள் அந்த புரியல் இல்லை. சொல்லி இருந்தால் இது நடந்திருக்காது. அவர்களுக்கு அப்படி எடுத்துச் சொல்லுகிற தலைமை இருந்திருந்தால் இவ்வளவு பெரிய கொடூரம் இங்கே நடந்திருக்காது. சொல்ல ஆள் இல்லை, தூண்டிவிட ஆள் இருந்தார். அதுவே அறியாமைதான். என்ன போராட்டம் நடத்தினாலும் சட்டப்படி அறிவிக்கப்பட்ட தனி தொகுதியை மாற்ற முடியாது. எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் ஆணையம் நோட்டிபிகேஷன் அறிவிப்பு செய்துவிட்டார். அதன் பிறகு நீ உச்ச நீதிமன்றம் போனால் கூட அதை மாற்ற முடியாது. இந்த புரிதல் அவர்களுக்கு இல்லை. அந்த சமூகத்தினரை வழிநடத்தக்கூடிய சாதி சங்க தலைவர்களுக்கு இல்லை. சொல்ல ஆள் இல்லை. அதிகாரிகளும் சொல்லுகிற நிலையில் இல்லை. சொன்னாலும் கேட்கிற அளவுக்கு அவர்களுக்கு பொறுமை இல்லை. நாங்கள் சொன்னால் எவனும் மீற முடியாது. நீங்கள் சொன்னால் நாங்கள் கட்டுண்டு கிடக்க அந்த காலம் இல்லை. இது வேறு காலம். சிறுத்தைகள் இயக்கம் உருவாகிவிட்ட காலம். 1990களில் மதுரை மண்ணிலே வேர் பிடித்த இயக்கம். பகலிலே அலுவலகம் செல்வேன், இரவிலே கிராமங்களுக்கு சென்று மக்களை கூட்டி ஓரிடத்திலே அமர வைத்து அவர்களிடத்திலே பேசுவேன். இப்படித்தான் என் பயணம் தொடங்கியது. சோசியல் மீடியாவிலே உருவான இயக்கமில்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஊர் ஊராக நடந்து போய் மக்களை சந்தித்து இரவெல்லாம் கண்விழித்து மக்களிடத்திலே அரசியல் பேசி வெவ்வேறு இயக்கங்களிலே கட்டுணர்ந்து கிடந்தவர்களை எல்லாம் மீட்டு அவர்களிடத்திலே விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு கொடியை ஏற்றி இரவெல்லாம் கிராமங்களுக்கு சென்று திரும்ப வருவதற்கு பேருந்து கிடைக்காமல் லாரிகளிலே ஏறி, செங்கல் லாரிகளிலே ஏறி, மணல் லாரிகளிலே ஏறி எங்காவது ஒரு இடத்திலே இறங்கி நடந்து செல்லுகிற ஒரு பயணமாகத்தான் தொடக்க கால பயணம் இருந்தது. விடிந்த பிறகுதான் வீடு போய் சேருவோம். படுத்து எழுந்திருக்க நேரம் இருக்காது. அப்படியே பல் துலக்கி விட்டு குளித்து முடித்து விட்டு அவசரமாக சைக்கிளை எடுத்துக்கொண்டு அலுவலகம் நோக்கி ஓடுவேன். நான் அலுவலகம் போய் சேருவதற்கு முன்னதாக அங்கே எந்த கிராமத்தில் இருந்தோ ஏதோ ஒரு பகுதியில் இருந்தோ மக்கள் வந்து காத்திருப்பார்கள். எங்கள் ஊரை தாக்கிவிட்டார்கள், எங்கள் பெண்களை தாக்கிவிட்டார்கள், படுகொலை செய்து விட்டார்கள், போகிற வழியை அடைத்து விட்டார்கள் என்று ஏதேனும் ஒரு புகாரோடு வந்து கண்ணீரும் கம்பளையுமாய் இருக்கக்கூடிய மக்களை அங்கே நான் சந்திக்க நேரும். அலுவலகத்திற்குள்ளே 1 மணி நேரம் இருக்கிறேன் என்றால் வெளியிலே 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ அவர்களோடு நின்று நான் பேச வேண்டும். இப்படித்தான் அந்த காலம் தொடங்கியது, அந்த பயணம் தொடங்கியது. தேர்தல் பாதை வேண்டாம் என்று பிரகடனப்படுத்திவிட்டு மக்களை அமைப்பாக்கக்கூடிய அந்த களப்பணிகளை ஆற்றிக் கொண்டிருந்த வேளையில்தான் ஒரு செயற்குழு கூட்டத்திலே தம்பி ஆற்றல் அரசு அன்றைய சக்திவேல் உள்ளிட்ட தோழர்கள் வந்து இந்த பிரச்சனையை சொன்னார்கள். நான் ஒரே வார்த்தையிலே நான் தான் தேர்தலை புறக்கணிக்கிறேனே, விடு, அதை பற்றி பேச வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போனாலும் என் மண்டைக்குள்ளே அது ஓடிக்கொண்டே இருந்தது. அதன் பிறகுதான் என்னுடைய தமக்கை வசிக்கும் திருமாந்துறை கிராமத்திலே ஒரு செயற்குழு கூட்டத்தை கூட்டி இது பற்றி விவாதித்தோம். உள்ளாட்சி அமைப்புகளிலே இடஒதுக்கீடு என்பது நடைமுறைக்கு வந்திருக்கிறது. மேலவளவிலே இப்படி ஒரு நெருக்கடி இருக்கிறது. பல்வேறு பகுதிகளிலே சிக்கல் இருக்கிறது. அப்போது வேட்புமனுவை தாக்கல் செய்யவில்லை. செய்யாத போது அதன் பிறகுதான் முருகேசனை அழைத்து வருகிறார்கள். தல்லாகுளத்திலே நான் தங்கியிருந்த 10க்கு 10 அறையிலே வந்து என்னை சந்தித்தார்.
ராஜானுபாகுவான தோற்றம் கொண்ட மாவீரன் முருகேசன். அவரிடத்திலே நான் கேட்டேன், உனக்கு அச்சம் இல்லையா? ஏன் வீம்புக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய துடிக்கிறாய் கேட்டேன். அட விடுங்க, நான் உயிர் போனா போட்டோம், வேட்புமனு தாக்கல் பண்ணுவேன். அந்த தம்பி சொன்ன வார்த்தை இன்றைக்கும் பசுமையாக நினைவிருக்கிறது. அப்படி என்றால் என்ன கோரிக்கை? உங்கள் கட்சியை சார்ந்த அவர் சொன்ன வார்த்தை, அப்போது அவர் திமுகவில் இருந்தார். விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தை சார்ந்த கம்பாப்பட்டி வையங்கருப்பன் என்பவர் வேட்புமனு தாக்கல் செய்கிறார், அவர்கிட்ட சொல்லுங்க. கயலம்பட்டியை சார்ந்த தோழர்களும் கம்பாப்பட்டியை சார்ந்த தோழர்களும் வேட்புமனு தாக்கல் செய்ய விரும்புகிறார்கள். நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆளா நின்னாதான் நல்லது. உங்க கட்சியிலிருந்து யாரும் போட்டியிட வேண்டாம். விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் பாதையில் உடன்பாடு கொண்ட இயக்கம் இல்லை. அப்படி இருந்தால் அவர்களை நான் தடுத்து விடுகிறேன். உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்றால் நில்லுங்கள், இல்லை என்றால் வீண் வம்பு வேண்டாம் என்று அறிவுறுத்தினேன். நான் மோடு முட்டியாக இருந்திருந்தால், மதுரையில மோடு முட்டினா முட்டா பையன் அர்த்தம். அப்படியா? அதை விடக்கூடாது, நீ போய் நில்லு பாத்துக்கிற அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன். ஆனால் அன்றைக்கே எனக்கு ஒரு பொறுப்புணர்வு இருந்தது. மோடுமுட்டித்தனமாக எந்த விஷயத்தையும் அணுகக்கூடாது. அங்கே சாதி வெறியர்கள் எச்சரிக்கை விடுக்கிறார்கள் என்றால் உன் பாதுகாப்பு முக்கியம் என்று சொன்னவன் திருமாவளவன். உன் பாதுகாப்பு முக்கியம். ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து முடிவெடு. அவசரப்பட வேண்டாம், வீண் வம்பு வேண்டாம். உள்ளபடியே தம்பிகள் இருக்கிறார்கள், அப்படித்தான் அவருக்கு நான் அறிவுரை சொன்னேன். வீட்டுக்கு திரும்பிவிட்டு மறுபடியும் வந்துதான், இல்லை நான் இருக்கிறேன், என்ன ஆனாலும் நான் இருக்கிறேன். அந்த வீரம் தான் இன்றைக்கு என் கண்களில் அப்படியே பசுமையாக பதிவாகி இருக்கிறது. தெரிந்தே களத்தில் இறங்கினான், அவன்தான் மாவீரன். எதேச்சே நடந்ததில்லை, எசக பிசகா போய் மாட்டிக்கல, சடன் ப்ரொவோகேஷன் நடந்ததில்லை. பேசிக்கிட்டு இருக்கிறோம், தகராறு வருது, திடீர்னு ஒருத்தன் ரவுடி பை அட்டாக் பண்றான், அதனால ஒருத்தன் சுருண்டு விழுந்து சாகிறான். அப்படி அல்ல. தூங்கிக்கிட்டு இருக்கும் போது சில பேர் எண்ணிக்கைக்காக வந்து கழுத்தறுத்து கொலை பண்ணிவிட்டு ஓடுவார்கள். அப்படி பலியான தோழர் அல்ல. எதிரிகள், சாதி வெறியர்கள் எச்சரிக்கை விடுக்கிறார்கள், கெடு விதிக்கிறார்கள், மீறினால் கொலை செய்வோம் என்கிறார்கள், தலையை அறுப்போம் என்கிறார்கள். இவ்வளவு எச்சரிக்கை தெரிந்த பிறகும் நான் வேட்புமனு தாக்கல் செய்வேன் என்று முடிவெடுத்தானே, அதுதான் வேலவனம் முருகேசன், மாவீரன் முருகேசன். நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம். அப்போது முருகேசனை நினைவிலே வைத்து நான் எழுதிய வரிகள் தான் இந்த வரிகள். அருவாள தூக்கிறதுக்கு பேர் வீரம் இல்ல, 10 பேர் ஒளிஞ்சிருந்து வெட்டுறதுக்கு பேர் வீரம் இல்ல. அப்பாதிகளை, நிராயுதபாணிகளை 50 பேர் சூழ்ந்து வளர்ச்சிட்டு ஓங்கி ஓங்கி வெட்டுறது கோழைத்தனம். அது எவன் ஒருவன் எதிரியின் கையில் ஆயுதம் இருக்கும் போது அவரோடு மோதுகிறவன் தான் வீரன். பதுங்கியிருந்து வெட்டுகிறவன் கோழைத்தனம். அது ஒருபோதும் வீரமாகாது. அருவாள் தூக்குவதில் வீரமில்லை, கொடுவாளை வீசுவதில் வீரமில்லை. நெருக்கடிகள் வருகிற போதும் எதிர்த்து நிற்பதுதான் வீரம். நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம். நெருப்பலைக்குள் வீழ்ந்த போதும் அடிமை நெறி மீறி பாய்தல் தீரம். வீரம்னா என்ன, தீரம்னா என்னன்னு அன்னைக்கு நான் 4 வரி எழுதினேன். அண்ணா பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுகிட்டு நான் யோசித்து எழுதிய முழக்கம் இந்த முழக்கம். அண்ணா பேருந்து நிலையத்தில் என் வாழ்நாளில் நான் பார்த்த ஒரே மாவீரன் மேலவளவு முருகேசன். நான் சந்தித்த ஒரே மாவீரன் மேலவளவு முருகேசன். என 35 ஆண்டு கால பொது வாழ்வில் எத்தனையோ பெயர்களை இந்த அடைமொழியோடு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். மேடைகளில் பேசுகிற மாவீரன் அல்ல, களத்தில் எதிரிகளை நேருக்கு நேர் சந்தித்த ஒரு மாவீரன் மேலவளவு முருகேசன். எங்களுக்கான உரிமை அது, சட்டப்பூர்வமான உரிமை அது. அதை நசுக்குவதற்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது?
அதை பறிப்பதற்கு உனக்கு யார் அதிகாரம் தந்தது? அதனால் என் உயிர் போனாலும் அந்த உரிமையை நிலைநாட்டுவேன். அதுதான் கொள்கை நெறிப்படி வாழ்தல் வீரம். தோழர்களே, அப்படித்தான் இந்த இயக்கம் தேர்தல் பாதையை நோக்கி நகர்ந்தது. மேலவளவு முருகேசனுக்கு எப்படி துணை நிற்பது, இதை எப்படி எதிர்கொள்வது, இதை எப்படி அணுகுவது என்கிற கேள்விக்கு விடை தேடிய போதுதான் நாம் வெறும் மரட்டுத்தனமாக தேர்தல் புறக்கணிப்பை ஒரு உத்தியாக கையாளக்கூடாது. மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு மக்களின் தேவைகளில் இருந்துதான் நாம் முடிவுகளை எடுக்க வேண்டும். இப்ப கூட மது ஒழிப்பு மாநாடு அறிவித்திருக்கிறேன். இது வரட்டுத்தனமான கோரிக்கை அல்ல, மக்களின் கோரிக்கை. அரசியல்வாதிகள் எல்லாம் கள்ளச்சாராயத்தை ஒழியுங்கள் என்கிறார்கள். கள்ளக்குறிச்சியிலே பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் அரசு மதுபான கடைகளை மூடுங்கள் என்கிறார்கள். அதுதான் மக்கள் கோரிக்கை. அதனால்தான் விடுதலை சிறுத்தைகள் மதுவிலக்கை சொல்லுகிறது. மக்களை படித்தோம், மக்களுடைய கோரிக்கைகள் என்ன, அதிலிருந்துதான் முடிவெடுக்கிறோம். நான் மக்களை சந்திப்பதற்கு முன்னால், வெகு மக்களை சந்திப்பதற்கு முன்னால் தேர்தல் புறக்கணிப்பை ஒரு உத்தியாக அறிவிப்பு செய்தேன். மக்களை களத்தில் சந்தித்த பின்னால் தேர்தல் புறக்கணிப்பு என்பது ஒரு உத்தி, சரியான உத்தியாக இருக்க முடியாது. இந்த தேர்தலில் நாமும் பங்கேற்க வேண்டும், மக்களை வழிநடத்த வேண்டும். நாம் தான் மாற்று என்று மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்கிற அறிவை பெற்றேன், பாடத்தை கற்றேன். அதிலிருந்து எடுத்த முடிவுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் பாதைக்கு திரும்பியது. தோழர்களே, முருகேசன் விண்ணப்பம் செய்துவிட்டார். அதன் பிறகு நடந்த கதைகள் நிறைய. அதையெல்லாம் பல முறை உங்களிடத்தில் நான் சொல்லி இருக்கிறேன். எட்டிமங்கலம் சந்திரமோகன் தான் முதலில் இந்த தகவலை எனக்கு சொல்லுகிறார். என்னால் இதை ஏற்க முடியவில்லை. உடம்பெல்லாம் மின்சாரம் பாய்ந்ததை போன்ற ஒரு அதிர்ச்சி. இது உண்மையாக இருக்கக்கூடாதே என்ற ஒரு ஏக்கம். தெரிந்து சொல், உண்மையை தெரிந்து சொல் என்று திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். அவர் 10-15 பேருக்கு மேலே படுகொலையாகிவிட்டார்கள் என்று சொன்னார். மதுரை எனக்கு பெரிய அளவிலே பழக்கமான ஒரு மாவட்டமும் இல்லை. ஒரு அரசு ஊழியராக வந்து ஓரளவுக்கு மேலூர் வட்டாரத்திலே மட்டும்தான் எனக்கு பழக்கம். மதுரை மாவட்டத்தில் மேலூர் வட்டாரம் மட்டும்தான் அப்போது எனக்கு பழக்கம் புழக்கம். மதுரை மாவட்டம் முழுக்க நான் சுற்றுப்பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பும் அப்போது இல்லை. கிளைகள் எல்லாம் மதுரை மாவட்டம் முழுவதும் உருவாக்கப்படாத காலம் அது. அங்கும் இங்கும் அழைக்கிற இடங்களுக்கு போவேன். பெரியகுளம் சென்றிருக்கிறேன், திண்டுக்கல் சென்றிருக்கிறேன், விருதுநகர் போயிருக்கிறேன், இப்படி குறிப்பிட்ட சில பகுதிகளுக்கு போயிருக்கிறேன். ஆனால் மேலூர் வட்டாரத்தில் பல கிராமங்களுக்கு நடந்தே போயிருக்கிறேன். கரியாமங்கலம், ஆட்டுக்குளம், அங்கெல்லாம் நடந்தே போய் நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருக்கிறேன். இங்கே வல்லாளப்பட்டி வரையில் இந்த பகுதி முழுக்க நடந்தே போயிருக்கிறேன். கொடிகளை ஏற்றிருக்கிறேன். அப்படிப்பட்ட நேரத்தில் யாரோடு எப்படி இணைந்து இதை எதிர்கொள்வது என்று தெரியாத ஒரு திக்கு தெரியாத நிலையிலே நான் இருந்தேன். ஆனாலும் என்னோடு வந்த தோழர்களை மட்டும் நான் கையில் வைத்துக் கொண்டு துணிந்து அந்த கொடுமையை எதிர்த்து போராடுவதற்கு களம் அமைத்தேன். முதலில் இந்த தோழர்களுக்கு வீரவணக்கம் செலுத்துவதற்காக நான் மதுரையிலிருந்து புறப்பட்டு வந்தேன். தம்பி பாலாஜி சொன்னார், இதை எப்படி திருமாவளவன் கையாண்டார் என்பதுதான் முக்கியம். இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களை வழிநடத்தக்கூடியவன் சூழல்களை எப்படி கையாளக்கூடிய வலிமை பெற்றவனாக இருக்கிறான் என்பது உங்களுக்கு புரிய வேண்டும். அன்றைக்கு நான் ஒரு சராசரி நபராக இருந்திருந்தான், ஒரு ரவுடியாக இருந்திருந்தான், என்னை பல பேர் ஆத்திரமூட்டினார்கள். விடக்கூடாது, பதிலுக்கு பதில் செய்ய வேண்டும், யாரையாவது செய்ய வேண்டும். இதுதான் ரவுடிகளின் வேலை. செஞ்சவனை செய்வது என்பது வேறு. ஆனால் சாதி அடிப்படையில் எண்ணிக்கைக்கு செய்வது என்பது ரவுடித்தனம்.
கடைக்கு வர்றவன், குளிக்க போறவன், படுத்து தூங்குறவன், அப்பாவி எவனோ ஒருத்தனை வெட்டி கணக்கு சேர்க்கிற பதிலுக்கு பதில் செய்ய வேண்டும் என்ற தூண்டல் இருந்தது. ஆனால் அன்றைக்கு எனக்கு இருந்த பொறுப்புணர்வின் அடிப்படையில் நான் அப்படி தவறான வழிகாட்டுதல் எதையும் செய்யவில்லை. என்னோடு இருந்த தோழர்களை அழைத்து நான் அங்கே வருகிறேன், கட்டுப்பாடாக நாம் அந்த கிராமத்திற்கு போக வேண்டும், அந்த உடல்களுக்கு நாம் மலர் மாலை வைத்து வீரவணக்கம் செலுத்த வேண்டும், அதன் பின்னர் மக்களை திரட்டி கண்டன பேரணியை நடத்த வேண்டும், அரசியல் நடவடிக்கையாக இதை நாம் மாற்ற வேண்டும். 1997 அரசியலில் புதிதாக அடிவழி எடுத்து வைத்த இந்த தொடக்க காலத்தில் இப்படித்தான் திருமாவளவன் சிந்தித்தான். தூண்டிவிடல, 4 பேரை கூப்பிட்டு இந்த கையில அதை வச்சுக்க இதை வச்சுக்க, எவனாவது கையில தெம்பரவனை போட்டு தள்ளு என்று தூண்டி இருந்தால் அது மாறி மாறி வெட்டக்கூடிய ரவுடித்தனமாக மாறியிருக்கும். அது தொடர்கதையாக நீடித்திருக்கும். எனக்கு என்ன என்று நான் கண்டுங்கானால் போகவில்லை. யாரோ எவரோ, நான் ஒரு அரசு ஊழியர், ஏதோ அம்பேத்கர் பெயரை சொல்ல வந்தேன். ஒரு இயக்கம் நடத்திக் கொண்டு அமைதியாக படித்தவர்களோடு ஹோட்டல்களிலே கூட்டம் போட்டுவிட்டு தேநீர் இருந்து விட்டு போகிற ஒரு அரசியலை செய்ய நான் கருதவில்லை. படிக்கிறவர்களை நம்பி நான் போகவில்லை. சாதாரண தோழர்கள், ஆடு மாடு மேய்க்கிற தோழர்கள், கட்டட வேலை செய்யக்கூடிய தோழர்கள், அன்றாடம் கூலி வேலைக்கு போகக்கூடிய தோழர்கள், மரம் ஏறக்கூடிய தோழர்கள், கம்பி கட்டக்கூடிய தோழர்கள், இவர்கள் தான் என்னை சுற்றி இருந்தார்கள். இவர்களைத்தான் நான் நம்பினேன், இவர்களைத்தான் நான் அரசியல் படுத்தினேன். இவர்களை வைத்துத்தான் மதுரை மண்ணிலே, மதுரை மாநகர் வீதிகளிலே இந்த படுகொலைகளை கண்டித்து, சென்னகரம்பட்டி படுகொலை, அடுத்து மேலவளவு படுகொலை, சுவரொட்டிகளை அச்சிட்டு ஓட்டினோம். மதுரையிலிருந்து ஊர் ஊராக செல்லுகிற புறநகர் பகுதிகளுக்கு செல்லுகிற பேருந்துகளில் சிறுத்தை எம்பளம் சின்னம் பொறித்த சுவரொட்டிகள் பறந்தன. தொண்டறிக்கைகள் போட்டுக் கொடுத்தோம். 2000 பேர் 3000 பேர் என்று திரட்டி பேரணிகளை நடத்தினோம். மதுரை வீதிகளில் சிறுத்தைகள் அணிவகுப்பு என்று பிரகடனம் செய்தோம். முதலில் மதுரை வீதிகளிலே இப்படி ஒடுக்கப்பட்டவர்கள் அமைப்பாய் திரண்டு அணிவகுத்த நிகழ்வுகளை நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அரசியல் கொடுக்கும். யோசிச்சு பாருங்க, நான் 4 பேரை தூண்டி விட்டு அதுக்கு தயாரா இருக்கிற பையங்களை இதை போய் செய்யுங்க அதை போய் செய்யுங்க சொல்லி இருந்தால் இந்த 35 ஆண்டு காலம் தாக்குப்பிடித்து இப்படி ஒரு இயக்கத்தை நடத்தி இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் போய் அடியெடுத்து வைத்திருக்க முடியுமா என்பதை எண்ணி பார்க்கிறேன். மதுரை மண்ணிலே தொடங்கிய இயக்கம் விவேகானந்தா காலனியிலே தனிமையிலே இருந்த ஒரு வீட்டிலே உட்கார்ந்து நான் தனியே ஒரு பேப்பரிலே வரைந்த கொடி இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே பறக்கிறது. விடுதலை சிறுத்தைகளின் கொடி டெல்லியிலே பறக்கிறது. அன்றைக்கு நான் நினைத்து பார்க்கவில்லை. இந்த நீலத்தையும் சிவப்பையும் இணைத்த போது பொதுவாக அம்பேத்கர் இயக்கம் என்றால் நீலக்கொடிதான். அதிலே சரிபாதியாக சிவப்பை சேர்த்தவன் திருமாவளவன். முதலிலே இந்திய அரசியலிலேயே மார்க்சியத்தை இணைக்க வேண்டும், இடதுசாரி அரசியலை இணைத்து செல்ல வேண்டும், பெரியாரியத்தை இணைத்து செல்ல வேண்டும். இப்படித்தான் இந்த இயக்க தோழர்களை நான் அரசியல் படுத்தினேன். மேலவளவு படுகொலையை கண்டித்து மதுரையிலே இயக்கம் நடத்திய விடுதலை சிறுத்தைகள் முதல் முறையாக சென்னை தலைநகரத்திலே மிகப்பெரிய பேரணியை நடத்தினோம். நாடு திரும்பி பார்த்தது. அடுத்த நாள் காலையிலே எல்லா பத்திரிகைகளிலும் தலைப்புச் செய்தி, சென்னையிலே நடத்திய பேரணி. எப்படி 7 பேர் படுகொலையானது முதல் பக்க செய்தியாக தலைப்புச் செய்தியாக வந்ததோ அதை போல ஜூலை 23, 1997 சென்னை மாநகரத்தில் விடுதலை சிறுத்தைகள் நடத்திய பேரணி பெரியபேட்டிலே தொடங்கி கன்னியாகுமரத்திலே போய் முடிந்தது. ஏறத்தாழ 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தூரம் பேரணி. அந்த பேரணியில் தான்
விடுதலை சிறுத்தைகள் யார் என்பது உலகத்திற்கு தெரிய வந்தது, வெளிச்சத்திற்கு தெரிய வந்தது. அதன் பிறகுதான் இது நாடு பேசுகிற ஒரு பேசுவிடும் பொருளாக மாறியது. வழக்கமாக தலித்துகள் கொல்லப்பட்டால், நண்டு நத்தைகளை மிதித்துவிட்டு போனால் காலால் தள்ளிவிட்டு போவதை போல் இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் படுகொலை செய்யப்பட்டாலும் கூட 174 CRPC போடுகிற துறையாகத்தான் காவல்துறை இருந்தது. எவ்வளவு பெரிய பச்சை படுகொலையாக இருந்தாலும் காவல்துறைக்கு ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் 174 CRPC. 174 CRPC யாருன்னு தெரியல, யாரோ வெட்டிட்டு போயிட்டாங்க, இனிமே நாங்க விசாரிச்சு குற்றவாளியை கண்டுபிடிச்சு அதை கொலை வழக்கா இல்லையா என்று புலன் விசாரணை செய்து பிறகு அந்த வழக்கை பதிவு செய்வோம். இந்த ஆணவம் காவல்துறையிலே இருந்தது, இந்த அலட்சியம் காவல்துறையிலே இருந்தது. ஒடுக்கப்பட்ட மக்களை யாரும் கொலை செய்யலாம், ஒடுக்கப்பட்ட மக்களின் குடிசைகளை யாரும் கொளுத்தலாம், ஒடுக்கப்பட்ட மக்களின் குடியிருப்புகளுக்குள்ளே யாரும் நுழைந்து தாக்குதல் நடத்தலாம், போலீசும் நுழைந்து தாக்கும், சாதி வெறியர்கள் தாக்குவார்கள், எந்த கொடுமையும் அரங்கேறும். ஆனால் காவல்துறை சாதாரண வழக்குகளில் குற்றவாளிகளை தப்ப விடுவார்கள். அதில் ஒரு தீவிரம் இருக்காது. அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் 1984 வந்தது. 95 அதற்கு வரையறைகள் வந்தன. வன்கொடுமை தடுப்பு சட்டம், நான் முதலில் பஞ்சாயத்து ராஜ் என்று சொன்னேன். வன்கொடுமை தடுப்பு சட்டம், பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின்படி இடஒதுக்கீடு வந்தது, அது உடனே நடைமுறைக்கு வந்தது. இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் 89 வந்தது. அதற்கான நடைமுறை 95 சட்டம் இயற்றப்பட்டது. அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கையாக இருந்தது. 97 படுகொலையில 97 படுகொலையில மேலவளவு படுகொலையில அந்த சட்டத்தை போடுவதற்கு கூட காவல்துறையிடம் போராட வேண்டியிருந்தது. பொதுவா ஒரு செக்ஷன் போடுவாங்க, போட்டான்னாக்க SC/ST ஆக்ட் 3(1)(10). 3 என்றால் செக்ஷன், 1 அதுல இருக்க கிளாஸ், 10 சப் கிளாஸ். 3வது பிரிவு செக்ஷன், 1வது கிளாஸ் அதில் உள்ள துணை பிரிவு, 10வது உபப்பிரிவு அதில் உள்ள இன்னொரு துணை பிரிவு. 3(1)(10) அப்படின்னா என்னன்னா, சாதியை சொல்லி இழிவாக பேசினான் அப்படிங்கிற பிரிவு. கொலை நடந்தாலும் இதுதான் போடும் போலீஸ். பாலியல் வன்கொடுமை செய்தாலும், ரேப் கற்பழிப்பு நடந்தாலும் இதுதான் போடும் போலீஸ். தீ வைப்பு நடந்தாலும் இதுதான் போடும் போலீஸ். இந்த போலீஸ் எவ்வளவு பயஸ்டா இருந்தாங்கிறது புரிஞ்சுங்க. பயஸ்னா ஒரு சார்பா, சாதி வெறியர்களுக்கு சார்பாகத்தான் இருக்கும் காவல்துறை. அது எந்த ஆட்சி இருந்தாலும் காவல்துறையை நேரா கொண்டு வர்றதுக்கே நம்ம போராட வேண்டி இருக்கிறது. சட்டப்படி நடங்க, அதுக்கே நாம் போராட வேண்டி இருக்கிறது. மர்டர் நடந்தா மர்டர்னு போடு. ஆனா தலித்துகள் கொல்லப்பட்டால் எடுத்த எடுப்பே 174 CRPC. 174னா 174 CRPC ஒரு சட்டம், கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு, குற்றவியல் நடைமுறை சட்டம். எப்படி நீதிமன்றம் நடக்கணும், எப்படி போலீஸ் வந்து வழக்கு பதிவு செய்யணும், எப்படி அவங்க செயல்படணும்னு அவங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு சட்டம், வழிகாட்டக்கூடிய ஒரு சட்டம். அந்த சட்டத்தில் 174வது பிரிவு என்ன சொல்லுதுன்னா, ஒரு பாடி கிடைச்சுன்னா எடுத்த எடுப்பிலே அந்த செக்ஷன்ல வழக்க பதிவு பண்ணி அந்த பாடியை கைப்பற்றி, அந்த உடலை கைப்பற்றி, பிணத்தை கைப்பற்றி புலன் விசாரணை மேற்கொள்ளணும். புலன் விசாரணை மேற்கொள்றதுக்கு IO சொல்லுவாங்க, இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர். அவர் யாருன்னா இன்ஸ்பெக்டர் தான். ஆனா இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் வந்த பிறகு இன்ஸ்பெக்டர் ரொம்ப பயஸ்டா இருப்பாங்க, சாதியவாதிகளா இருப்பாங்க, அவங்க ஒரு சார்பா நடந்துக்குவாங்க, தலித்துகளுக்கு எதிராக இருப்பாங்கிறதுனால அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலேயே DSP தான் விசாரிக்கணும். SC/ST ஆக்ட்னா DSP ஒரு அதிகாரி கொஞ்சம் நேர்மையா இருப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை. அவங்க இருக்க மாட்டாங்க, அது வேற. அதிகாரிகளும் நேர்மையா இருப்பாங்கிறது என்ன அங்கொன்னு இங்கொன்னு தான், ரொம்ப ரொம்ப கம்மி. அது ஒரு 10% பேர் தான் சட்டத்துக்கு மரியாதை கொடுத்து நீதி தவறாம நடக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. மற்றவங்க வந்து வலுவா இருக்கிற பக்கம் சாஞ்சிருவாங்க. எந்த சாதி ஆதிக்கமா இருக்கோ அந்த சாதிக்கு சலாம் போட்டு, நீங்க நினைக்கிற மாதிரி நான் அந்த கேஸ மூடிடுறேன், கேஸ் போடுற மாதிரி போடுறேன், உங்க மேலையும் சேர்த்து போடுறேன். வரும்போது ஏர்போர்ட்ல சொன்னாங்க, ராமநாதபுரம் மாவட்டம் சம்பகுளம் கிராமத்தில்
சாதி வெறியர்கள் வந்து கொடிக்கம்பத்தை உடைச்சிட்டான், ட்ரில்லிங் வச்சு குடிநீர் தொட்டியை உடைச்சிட்டான். போலீஸ் வழக்கு போடுறான். தெருவுக்கு வந்து உடைச்ச மேலும் கேஸ், புகார் கொடுக்க போன மேலும் கேஸ். உடைச்சவன் 3 பேர் மேல கேஸ், புகார் கொடுத்தவன் 13 பேர் மேல கேஸ். இதுதான் போலீஸ் நாணயம், போலீஸ் புத்தி. இதுதான் கேடுகட்ட புத்தி, சாதி புத்தி, ஒரு சார்பான புத்தி, பாரபட்ச புத்தி, வெட்கக்கேடாக இருக்கிறது. இதெல்லாம் எதுக்கு ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்தாங்கிறது தெரியல. ஒரு நேர்மை இல்லைன்னா என்ன படிச்சு என்ன புண்ணியம்? ஒரு நேர்மை இருக்கணும்ல. விக்டிம்ஸ் மேல கேஸ் போடுறவன் வந்து நேர்மையான ஆளா? பாதிக்கப்பட்ட மேல கேஸ் போடுறான், கேட்டா ஐபிஎஸ் நாக்கு வைக்கிறதுக்காது. உங்க நேர்மையே இல்ல, அப்புறம் படிச்சு என்ன புண்ணியம்? நேர்மையே இல்லையே. பாதிக்கப்பட்டவன் வந்து புகார் கொடுக்கிறான், அவன் மேல 13 பேர் மேல கேஸ். அங்க இருக்கிற டிஎஸ்பி கீழே வளவு காரணம் யாருன்னு தெரியல. யாரா இருந்தாலும், எந்த சாதிக்காரனா இருந்தாலும் போலீஸுக்கு ஒரு கேரக்டர் இருக்குது, போலீஸுக்குன்னு ஒரு புத்தி இருக்குது, ஒரு ஆட்டிடியூட் இருக்குது. பாதிக்கப்பட்டு ஊரை கொளுத்திடுவான், ஊருக்குள்ள வந்து அடிப்பான். கருவனூர்ல ஊருக்குள்ள வந்து அடிக்கிறான், தீ வச்சு கொளுத்துறான். அந்த ஊர்ல இருந்த மக்கள் மேல கேஸ் போடுறான் போலீஸ். என்ன இது? இது என்ன நியாயம்? இது எந்த சட்டத்தில் இடம் இருக்குது? கேட்டா அவங்க கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம், போலீஸை வேலை செய்ய விடாம தடுத்தாங்க. இது இந்தியா முழுக்க இருக்கு, தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல. இப்ப மேலவரவு படுகொலை நடந்த நேரத்தில் மதுரையிலே நாம் சென்னையிலே பேரணி நடத்தினோம். அதே ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி, அதே வருஷம் ஆகஸ்ட் 8ஆம் தேதி மேலூர்ல பேரணி நடத்தும். மதுரையில் நடத்துறது இல்லாம இன்னைக்கு எவனா வந்து சோசியல் மீடியாவில் ஏதோ எழுதிட்டு இருக்கிறாங்க வரலாறு மாத்தி. அந்த மேலூர்ல நடந்த பேரணியில காவல்துறை தடியடி நடத்திச்சு, நம்மள அடிச்சு சிதற வைக்கிறாங்க. பேரணி அமைதியா 1 by 1 காலேஜ் கிரவுண்ட்ல இருந்து வருது, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ். அங்க இருந்து நாங்க பேரணி புறப்பட்டுங்க போலீஸ் ஸ்டேஷன் நோக்கி வரோம். பேரணி வந்து முடிய போற நேரத்துல போலீஸ் தடியடி நடத்தி பாதி கும்பல பிரிச்சு பயங்கரமா தாக்குதல் நடத்துறாங்க. அப்ப நான் போலீஸ்க்கு சண்டை போடுறேன். என்ன போலீஸ் எஸ்பிக்கு பாதுகாப்பா இருந்த ஆயுத போலீஸ்காரன் என் மண்டைய ஓங்கி அடிக்கிறதுக்கு வந்தானு. அந்த எஸ்பி அன்னைக்கு நல்ல வேலை 2 கையாளையும் தடுத்து என் மேல அடி விடாம தடுத்தாங்க. ஆனாலும் மேல விழுந்துச்சு, மண்டையில விழல, அடிச்சாங்க. என்ன கோரிக்கை? வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்து. இதுதான் கோரிக்கை. இப்படித்தான் போராடினோம். பதுங்கியிருந்து ஒளிந்திருந்து கூலிப்படையிடம் தூண்டிவிட்டு பதிலுக்கு பதில் செய்யுங்கள் என்று ரவுடித்தனத்தை தூண்டவில்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சி. திருமாவளவன் மேலவளவு படுகொலையை நாடே பேச வைக்கக்கூடிய வகையில் அரசியல் படுத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. வட மாவட்டங்களில் கிளைகள் ஆரம்பிக்கப்படாத நிலையிலே கூட பல மாவட்டங்களில் விடுதலை சிறுத்தைகளின் எழுச்சி மாபெரும் போராட்டமாக மாறியது. கடலூர் மாவட்டம் மிக பெருமளவிலே இந்த படுகொலையை கண்டித்து பேரணிகள், ஆர்ப்பாட்டங்கள், சாலை மறியல்கள் என்று களத்திலே இறங்கிய மாவட்டம். தோழர்களே, இதுவெல்லாம் நாம் கடந்து வந்த பாதைகள். இன்றைக்கு நம்முடைய தோழர்கள் சொன்னதை போல 4 சட்டமன்ற உறுப்பினர்களையும் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் பெற்று தேர்தல் ஆணையத்தின் சட்ட வரையறையின்படி அங்கீகாரத்தை பெற்ற இயக்கமாக, பேரியக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக எழுச்சி பெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டுமின்றி கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா என்று சிறுத்தைகளின் கொடி இன்றைக்கு கிராமப்புறங்களில் பறக்கிறது. அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணி என்கிற
ஒரு மாபெரும் கூட்டணியில் 28 கட்சிகளில் ஒரு கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு அங்கம் வகிக்கிறது. மோடிக்கு எதிரான அரசியலை விதைத்ததில், அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து என்கிற கருத்தை பரப்பியதில் விடுதலை சிறுத்தைகளுக்கு மாபெரும் பங்கு உண்டு. கடந்த 10 ஆண்டுகளாக விடுதலை சிறுத்தைகள் பேசிய அரசியல் இன்றைக்கு இந்தியா முழுவதும் பேசப்படுகிறது. நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி உட்பட ஒவ்வொருவரும் இன்றைக்கு அரசமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிடிக்கிறார்கள் என்றால், அந்த அரசமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிடித்த இயக்கம் இந்தியாவிலேயே முதலாக உயர்த்தி பிடித்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. மோடி முறையாக பிரதமர் ஆனதும் அடுத்த ஓரிரு ஆண்டுகளில் டிமானிட்டைசேஷன், 500 ரூபாய் நோட்டு செல்லாது, 1000 ரூபாய் நோட்டு செல்லாது என்று அறிவித்தவுடன் மோடியால் அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து என்று சொல்லி பாண்டிச்சேரியிலே 1,00,000 பேரை திரட்டி அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாட்டை நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இது காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் நடக்கிற யுத்தம் இல்லை. இது காங்கிரசுக்கும் இடதுசாரிகளுக்கும் இடையே நடக்கிற யுத்தம் இல்லை. இது பிஜேபிக்கும் அரசமைப்பு சட்டத்திற்கும் இடையே நடக்கிற யுத்தம். இதை பிரகடனம் செய்தவன் திருமாவளவன், செய்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆர்எஸ்எஸ்க்கும் அரசமைப்பு சட்டத்திற்கும் இடையிலே நடக்கிற யுத்தம் அப்படி பிரகடனம் செய்தோம். தோழர்களே, இன்றைக்கு ஊராக ராகுல் காந்தி அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து என்று எடுத்து முழங்கக்கூடிய ஒரு நிலையை இந்திய அரசியல் சந்தித்திருக்கிறது என்று சொன்னால், அதை தொடங்கி வைத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதை பெருமையோடு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். பேசாத கூட்டம் இல்லை, பேசாத மாநாடு இல்லை. சேவ் கான்ஸ்டிடியூஷன் கான்பரன்ஸ் என்ற பெயரிலே அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் என்கிற மாநாடு ஆந்திராவிலே 4-5 இடங்களில் நடந்தது. கர்நாடகாவிலே நடந்தது, தெலுங்கானாவிலே நடந்தது, கேரளாவிலே மூணாறிலே நடந்தது, டெல்லியிலே அறிவார்ந்தவர்கள் கூடிய அரங்குகளில் முழங்கினோம். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து. இன்றைக்கு என்ன நிலை? வெற்றி பெற்று பதவியேற்க போனதும் மோடி முதலில் தலை வணங்கியதே அரசமைப்பு சட்டத்தில் தான். அரசமைப்பு சட்டத்தில் தான் ஆணவத்தோடு ஆட்சி செய்து கொண்டிருந்த கும்பலை அரசமைப்பு சட்டத்தை முத்தமிடக்கூடிய வகையிலே, அரசமைப்பு சட்டத்தை தொட்டு வணங்கக்கூடிய வகையிலே தலைவணங்க செய்திருக்கிறோம். அதிலே விடுதலை சிறுத்தைகளின் பங்கு மகத்தானது என்பதை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அருமை தோழர்களே, இன்றைக்கு அங்கீகாரம் பெற்று அந்த தகுதி நிலையை எட்டி அதன் பிறகு முதலாக நான் வேலவனவுக்கு வந்திருக்கிறேன். சென்னையிலே நடைபெற்ற கூட்டத்தில் நான் ஒன்றை சொன்னேன். தேர்தல் அரசியலுக்கு திரும்பியதும் சிதம்பரம் தொகுதியிலே நானே வேட்பாளராக போட்டியிடக்கூடிய நிலை உருவானது. 15 நாள் இடைவெளியில் ஒரு வேட்பாளராக நான் போய் நின்றதும் மக்களிடையே எழுந்த எழுச்சியை கண்டு பொறுத்துக் கொள்ள முடியாத சாதிவரியர்கள் தலித் மக்களை குறிவைத்து தாக்கினார்கள். 15 கிராமங்கள் முற்றாக எரிக்கப்பட்டு சாம்பலாக்கப்பட்டன. நூற்றுக்கணக்கான கிராமங்கள் தாக்கப்பட்டன. நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் காயப்பட்டார்கள், ரத்தம் சிக்கிறார்கள். அந்த இளைஞர்களுக்கு நான் இந்த அங்கீகார வெற்றியை காணிக்கையாக்குகிறேன் என்று சொன்னேன். அந்த இளைஞர்களுக்கு காணிக்கையாக்கிய இந்த அங்கீகாரத்தை மேலவளவு மண்ணிலிருந்து மேலவளவு போராளிகளின் காலடியிலும் நான் காணிக்கை செய்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக எழுச்சி பெற்றிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு பாராளுமன்றத்திலே விசிகே என்று சபாநாயகர் உச்சரிக்கக்கூடிய நிலை, எதிர்க்கட்சிகள் உச்சரிக்கக்கூடிய நிலை, அந்த உச்சத்தை தொட்டிருக்கிறோம்.
இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திலே முழங்குகிற முழக்கம் நாட்டையே திரும்பி பார்க்க வைக்கிறது. 4 பேரும் பேசுகிற அரசியல் அரங்கிலே அதிர்வலைகளை ஏற்படுத்துகிறது. விடுதலை சிறுத்தைகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்தியாவிலேயே டாக்டர் பட்டம் பெற்ற 2 பேர், இந்தியாவிலேயே டாக்டர் பட்டம் பெற்ற அரசியல் தலைவர்கள். டாக்டர் பட்டம் பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மொத்தம் 28 பேர். அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 28 பேரில் 2 பேர் தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள். ஒருவர் திருமாவளவன், இன்னொருவர் ரவிக்குமார். இந்த 2 பேரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள். இப்படியெல்லாம் இன்றைக்கு நாடே பேசுகிறது, ஊடகம் பேசுகிறது. இந்த நிலையை நாம் எட்டியிருக்கிற சூழலில் அருமை தோழர்களே, கள்ளக்குறிச்சியில் நடந்த நச்சுச்சாராய சாவுகளை பற்றி நான் ஆர்ப்பாட்டத்திலே பேசினேன். அதை மீண்டும் பேச நான் விரும்பவில்லை. அப்போது செய்த அறிவிப்பை மறுபடியும் நான் இங்கே மேலுறுதி செய்கிறேன். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் சமூக நீதி கொள்கைகளை எப்படி நாம் ஏற்றுக்கொண்டதை முன்னெடுத்து செல்கிறோமோ அதை போல அந்த களத்திலே சமகாலத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை தன் தோழனாக ஏற்றுக்கொண்டு சமூக நீதிக்காக போராடியவர். 2 பேரும் மதுவிலக்கில் உறுதியாக இருந்த தலைவர்கள். ஒருவர் புரட்சியாளர் அம்பேத்கர், இன்னொருவர் தந்தை பெரியார். 2 பேருமே மதுவிலக்கு கொள்கையில் உறுதியாக இருந்தவர்கள். சமூக நீதிக்காக தன் வாழ்வை ஒப்படைத்துக் கொண்டவர்கள். கார்ல் மார்க்ஸ் மதத்தையே அபின் என்று சொன்னவர். மத பற்று என்பது மனிதனை மயக்கும். அபின் என்றால் ஒரு போதைப் பொருள், போதை மருந்து. ஆகவே மதுவும் வேண்டாம் மதமும் வேண்டாம் என்று சொன்னவர் மாமேதை மார்க்ஸ். மதுவும் வேண்டாம் மதமும் வேண்டாம் என்று சொன்னவர் மாமேதை மார்க்ஸ். அம்பேத்கர், பெரியார், மார்க்ஸ் என்கிற அந்த மாமனிதர்களின் கொள்கை வழியிலே இயங்குகிற இயக்கம் தேர்தல் அரசியலில் இதனால் எந்த பின்னடைவு ஏற்பட்டாலும் ஒருபோதும் கவலைப்படாது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. முழு மதுவிலக்கிலே உறுதியாக இருக்கிறோம். 2015 முழு மதுவிலக்கை கோரி மகளிர் மாநாட்டை நடத்தினோம். அண்மையிலே வெல்லும் ஜனநாயக மாநாட்டை நடத்தினோம். உலகமே திரும்பி பார்த்தது. சிறுத்தைகளின் கட்டுப்பாட்டை கண்டது. எங்கிருந்து வருகிறார்கள் இவர்கள்? புற்றீசல் போல் வந்து கொண்டே இருக்கிறார்கள். நள்ளிரவு 12 மணியை தாண்டியும் கும்பல் கலையவில்லை. வெல்லும் ஜனநாயகம் என்று முழங்கினோம். வென்றது ஜனநாயகம். 234 தொகுதிகளிலே இன்றைக்கு இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருப்பது ஜனநாயகத்தின் வெற்றிதான். அதை போல நாட்டின் கவனத்தை ஈர்க்கிற ஒரு மாபெரும் மாநாட்டை நாம் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். முழுக்க 100 விழுக்காடு பெண்கள் பங்கேற்கிற மாநாடு, மகளிர் மாநாடு, மது ஒழிப்பு மகளிர் மாநாடு. செப்டம்பர் 17 பெரியார் பிறந்த நாளில் இடம் பின்னர் அறிவிக்கப்படும். பெரும்பாலும் விழுப்புரம் மாவட்டம் அல்லது கள்ளக்குறிச்சி மாவட்டம் அந்த பகுதியில் ஒருங்கிணைக்கப்படலாம். தேதியை 2 நாட்களில் நான் அறிவிக்க இருக்கிறேன். அந்த மாநாட்டுக்கான பல களப்பணிகளை உடனே நாம் தொடங்க வேண்டும். எல்லா மாவட்டங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான மகளிரை நாம் அணிதிரட்டி வர வேண்டும். மேலவளவு மகளிரும் மாநாட்டுக்கு வர வேண்டும். மாவீரன் முருகேசன் அவருடைய தலைமையில் களப்பணியான அந்த 7 பேருக்கும், இந்த பகுதியில் சாதி வெறியர்களால் படுகொலை செய்யப்பட்ட தோழர்கள் அனைவருக்கும் இந்த வீரவணக்க நாளில் வீரவணக்கம் செலுத்தி சனாதனத்தை வேறறுக்க, சமத்துவத்தை வென்றெடுக்க உறுதியேற்கிறோம் என்பதை சொல்லி அனைவரும் பாதுகாப்பாக வீடு திரும்ப வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.